ஹே காய்ஸ், நாங்கள் நிரு இன்னைக்கு சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா இட்லி வித் சிக்கன் குழம்பு தான் செஞ்சாங்க. அது சிக்கனோட லெக் போட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டு ஆலிவருக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் நான் தான் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஜபர்பாய் ரெசிபி தான் பிரியாணி. அண்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக ரைஸ்லாம் ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சுங்க. சைட் டிஷ்க்கு வந்து ப்ரான் ட்ரையாக அம்மா வறுத்துட்டாங்க. இந்த ரெசிபி எங்கள் அம்மா வந்து நான் அவங்க வீட்டுக்கு போனாலே செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தாத்தா சாப்பிடவே மாட்டார். எனக்கு தான் நிறைய எடுத்து எடுத்து வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவார். இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் சண்டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சுன்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸ் பார்க்கும் போதே தெரியுதுல உங்களுக்கு செம்ம உதிரியாக மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு பார்க்கும் போதே. பிரியாணி சாப்பிட்றதுக்கே ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் ப்ரான், கொஞ்சம் எக், கொஞ்சம் ரைத்தா எல்லாம் எடுத்து ஒரு பெரிய பைட்டாக வச்சா அப்பா இதுதான் சொர்க்கன்ற மாதிரி செம்மையாக இருக்கும். என் அக்கா அண்ட் பாவகாரு பசங்க எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது போதும் எனக்கு, இது போதுமேன்ட்டு இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தாலே அக்காவும் பாவகாரும் எங்கேயா எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இன்றைக்கும் சென்னையில் வந்து சண்டே ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்களும் அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு செம்மையாக கிளம்பிட்டோம். சென்னையில் இருக்க நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் சண்டே என்ன ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.